வெல்கம் டு கவின்ஸ் கலாட்டா கிச்சன். இன்றைக்கி மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். ஜீரக சம்பா ரைஸில் முதல்ல குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். செக்கில் ஆடின கடலை எண்ணெய்ப்பா சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூனு. அவ்வளோதான். இப்போ பாருங்க, வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா. இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தயிர் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துக்கலாம். 1 லெமன். ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இந்த அளவுக்கு தான் அரிசி 2 அழாக்கு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு அழாக்குக்கு 1.5 அழாக்கு தண்ணி, அப்போ 2 அழாக்குக்கு 3 அழாக்கு தண்ணி வைக்க போகிறோம். 1 2 3. இப்போ இதை போட்டுட்டு குக்கரில் விசில் போட்டு மூடி போட்டு 8 விசில் விடணும். 8 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி மட்டன் வெந்திருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை பற்ற வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை. இப்போ கொதிக்குது. அரிசியை சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா ரைஸு ஊற வச்சுருக்கோம். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் அரிசியும் தண்ணியும் பபுள்ஸ் வர்ற அளவுக்கு வந்தோடனே நம்ம குக்கரை மூடி தம் போடுறது எப்படின்னு காட்டுறோம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி கரெக்டாக 20 மினிட்ஸு தம் போட போகிறோம். ஃபுல் சிம்மில் வைக்கணும் அடுப்பை. மூடிட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மியாக வச்சு
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் தம் உடச்சாச்சு பிரியாணி. இங்கே பாருங்கள், மட்டன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. ஜீரக சம்பா ரைஸில் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.